டிஃபன் பாக்ஸ்க்கு எப்போ பாரு சாப்பாடாக கொண்டு போய் போர் அடிச்சிருச்சா, டிஃபன் மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறாங்களா? அப்போ இந்த சேமியா கோதுமை ரவை பிரியாணி செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். ஒரு வடை சட்டியை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு பாக்கெட் சேமியாவை கொட்டி இதை நம்ம நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ சேமியாவை நல்லா வறுத்தாச்சு. இன்னொரு பெரிய பாத்திரத்தில் ஒரு 7 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட 2 பல்லாரி வெங்காயத்தை கொரகொரப்பாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினோன்னே ஒரு 5 தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் நான் அடித்து சேர்த்துக்கிட்டேன். இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே காரத்துக்கு ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட நான் கொஞ்சம் சிக்கன் சேர்த்துக்கிறேன். ஒரு 300 கிராம் போல் சிக்கன் சேர்த்துருக்கேன். இது கூடவே வெட்டி வச்ச கேரட் பீன்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்தோன்னே ஒரு கொத்து கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கோங்க. இது கூட 2 கப்பு கோதுமை ரவை, ஒரு பாக்கெட் சேமியாவை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். 5 டம்ளர் தண்ணி இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டார்டிங்லேயே அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, தேவைன்னா கூட தெளிச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா தம் போட்டுடலாம். நம்ம ஊற்றின தண்ணி இதுக்கு கரெக்டாக இருந்தது. இப்போது ஒரு 3 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து இதை நம்ம நல்லா கிளறிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்டியான சேமியா கோதுமை ரவை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே வச்சு சாப்பிட்ற மாதிரி அப்படியே ஒரு ரைத்தாவும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 பல்லாரி வெங்காயம், ஒரு வெள்ளரிக்காய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் தயிர் சேர்த்துட்டு அது கூட உப்பு சேர்த்து நம்ம ரைத்தா ரெடி பண்ணிடலாம். இப்போது நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். இது லஞ்ச் டைம் கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கனால டிஃபன் பாக்ஸ் எப்படியும் காலியாயிரும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.